ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ராசிய விட லக்னம் தான் முக்கியம். ஏன் வந்து ராசி வந்து முதன்மைப்படுத்தப்பட்டது ஒரு காலத்துல ம். அப்படின்னு சொன்னோம்னா, இந்த டைம்ல நம்ம கரெக்டா வந்து தொப்புள் கடி இந்த பிரீத் எடுத்தது. ராசி பலன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இன்னைக்கு மட்டும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நட்சத்திரம் தெரியும், அவங்க ராசி தெரியும். அதனால நம்ம இதெல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய முடிவுகள்ல நம்மளுடைய மூளைய வச்சு நம்ம ஏதாவது நம்ம மாத்திடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுக்கு மேல ஒரு பிளான் நடக்குதுல்ல. ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க இன்று நம்மோடு ஏஎல்பி ஜோதிடர் சத்யநாராயணன் அவர்கள் இணைச்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். சார், பொதுவா எல்லாருமே ராசி பலன் பார்க்கறதுல ஆர்வமா இருப்பாங்க. ராசிக்கு முக்கியத்துவம் கொடுத்து. ஆனாலும் பார்த்தோம்னா, ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ராசிய விட லக்னம் தான் முக்கியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஜோதிடத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லக்னம் பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா. நீங்க கேட்ட கேள்வியில இருந்தே வருவோம் நம்ம. ஏன் வந்து ராசி வந்து முதன்மைப்படுத்தப்பட்டது ஒரு காலத்துல ம். அப்படின்னு சொன்னோம்னா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அக்யூரசி டைமே வாட்சே கிடையாது. ஆமா. ஓகேங்க. அந்த வாட்ச் அப்படின்ற ஒரு விஷயம் எப்ப வந்ததுன்னா, ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த வாட்ச்ன்ற ஒரு விஷயமே வந்தது. அதுக்கு முன்னாடி எத பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்குடுவைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ம். அந்த மண்குடுவையை வைத்து வந்து கண்ணாடி கிளாஸ்ல மண்குடுவையை வைத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டைம பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, டைம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மண்ணு வந்து சுட்டிக்கிட்டே இருக்கும். ம். அத பேஸ் பண்ணி டைம் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இது வந்து எல்லார் வீட்லயும் வந்து வைக்க முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைக்க முடியாது. இது எங்கெங்க இருக்கும்? மேஜரா வந்து அரண்மனையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எல்லாருக்குமே ஜோதிடம் வேணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த அக்யூரசின்றது ஒரு தெரியும். அப்ராக்ஸிமேட்டா டைம் பார்ப்பாங்க. சூரியன வச்சு பார்ப்பாங்க. ம். சூரியன் மிட் பாயிண்ட்ல இருந்தா 12 மணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கிராமத்துல. ஆமா. அப்போ இத பேஸ் பண்ணி டைம் பார்ப்பாங்க. ஆ இந்த சூரியனை மட்டுமே வைத்துக்கொண்டு அப்ராக்ஸிமேட் டைமிங் தான் இருக்கு. ம். அப்படின்ற மாரி ஒரு நிகழ்வு வருது. அதனால தான் வந்து மேக்ஸிமம் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராசியை வைத்து பலன் சொல்லிட்டு இருந்தாங்க. ம். அந்த ராசி வந்து எதை அடிப்படையாகக் கொண்டதுன்னா, ஒரு நாள் ஃபுல்லா ஒரு நட்சத்திரம் போகும். ம். ஓகே இந்த நட்சத்திரம் இன்னைக்கு. இன்னைக்கு அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா, அஸ்த நட்சத்திரத்தை வைத்து ம். அவங்க பலன் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னு சொல்லலாம். அப்ப அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா, அஸ்த நட்சத்திரை மட்டுமே வைத்து, ஓகே இன்னைக்கு அஸ்த நட்சத்திரம். இன்னைக்கு ஃபுல்லா அஸ்த நட்சத்திரம். ஓகே அஸ்த நட்சத்திரத்துக்கு எப்படி இருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு, இத வைத்துக் கொண்டுமே பலன் சொல்லிட்டு இருந்தாங்க. ம். ஓகேங்களா? அஸ்த நட்சத்திரத்தில பிறந்தவரா? இந்த இந்த எழுத்த வச்சுக்கலாம் நம்ம. இப்படி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கிற மரபு அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. ஆனா நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்குமே அது ராசி பலன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இன்னைக்கு மட்டும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நட்சத்திரம் தெரியும், அவங்க ராசி தெரியும். ஆமா. ஓகேங்களா? இந்த அக்யூரசி போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்தாது அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு பிறக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா அந்த 2 மணி நேரம் மட்டும் தான் அந்த லக்னம் வந்து இருக்கும். ம். ஓகேங்களா? இப்போ அத விட அக்யூரசியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னம் வந்து எந்த நட்சத்திர புள்ளியில இருக்கு அப்படின்ற அக்யூரசில வந்துட்டோம் நம்ம. ம். ஏன்னா டைமோட அட்வான்டேஜ் வந்து நமக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அக்யூரசி ஜாஸ்தி ஆயிடுச்சு. டைம் கரெக்ஷன் அப்படின்னு ஒரு மெத்தடாலஜி தான் வந்துருச்சு. ம். அப்போ அதை அடிப்படையாகக் கொண்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில இந்த 2 மணி நேரம் ஒரு லக்னம் போகும். இப்போ ம். மேஷ லக்னம் போதா 2 மணி நேரம் போகும். ம். அப்படின்ற ஒரு அமைப்புக்கு வந்துட்டோம் இப்போ. ஓகேங்களா? அதனால இந்த ராசின்றது ஒரு நாள் ஃபுல்லா ஒரு நட்சத்திரத்தில இந்த சந்திர பகவான் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். ம். அப்படின்றவருக்கு தான் ராசி. ஓகே. ஓகேங்களா? ம். இந்த சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 1/4 ஒரு அது கடப்பதற்கு ஒரு ராசியை கடப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 1/4 நாள் ஆகும். ஏன்னா 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். ம். 2 1/4 நாள் ஆகும். அப்படின்ற மாரி அமைப்பு இருக்கு. லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் அப்படின்ற ஒரு நிகழ்வு. அப்போ அத விட அக்யூரசி அப்படின்ற ஒரு விஷயம் லக்னத்தை அடிப்படையாகக் கொண்டது. அப்போ லக்னம்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள்னு சொல்லப்படுகிற கிரகங்களை வைத்து, ம். இந்த லக்னத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, சூரிய உதயத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, இந்த லக்னம் இந்த மாசத்துல இப்படி இப்படி போகும் ம். அப்படின்ற மாரி அமைப்பு வந்ததுன்னு சொல்லலாம். அதனால இந்த 2 மணி நேரம் ஒரு லக்னம்னும்போது, ஒரு நாள் ஃபுல்லா ஒரு நட்சத்திரம்னு சொல்றோம். 2 மணி நேரம் ஒரு லக்னம். இப்போ இது அக்யூரசி. ஆட்டோமேட்டிக்கா 2 மணி நேரம் ஒரு லக்னம் வந்து அக்யூரசி ஆமா. அப்படின்னு சொல்லலாம். ம். சாதாரணமா லக்னம்னா என்னது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரும், ஒரு உடலும் சேரக்கூடிய இணை. ஓகேங்களா? அந்த டைம்ல தான் ஒரு ம். குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை வந்து பிறந்த உடனே,
அம்மா வயித்துல இருந்து இந்த குழந்தை வெளியில வருது அப்படின்னு சொன்னா, தொப்புள் கொடி கட் பண்ணுவோம் நம்ம. தொப்புள் கொடி கட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பிரீத் அந்த குழந்தை எடுக்கும். அந்த குழந்தை அப்பதான் வந்து நவக்கிரகங்கள் எல்லாமே உள்ள போற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. ஓகேங்க. அதை அடிப்படையாக கொண்டு தான் அந்த லக்னத்தை நம்ம நிர்ணயம் செய்கிறோம் அப்படின்னு. சார் நம்ம குழந்தை பிறந்தது அப்ராக்சிமேட்டா இப்போ டாக்டருக்கு தெரியாது. நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் அப்ராக்சிமேட்டா ஒரு டைம் பார்ப்பாங்க. ஆமா. இந்த டைம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது முக்கியம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அம்மாவையும் குழந்தையும் காப்பாற்றுவது அவங்களுடைய கடமை. அப்போ அவங்களுடைய வேலையும் தான் முக்கியமா இருப்பாங்க. அதனால தான் டைம் கரெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுன்னு சொல்லலாம். இந்த டைம்ல நம்ம கரெக்ட்டா வந்து தொப்புள் கொடி இந்த பிரீத் எடுத்தது அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு. ஓகேங்களா? ஒரு குழந்தை ஒரு லக்னத்துல பிறக்குது அப்படின்னு சொன்னா, இது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, குழந்தை வந்து வயித்துல உதயமாச்சு இல்லையா? அதை அடிப்படையா கொண்டதே இது ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு. அதுக்கு வந்து டைரக்ட்டா வந்து இந்த லக்னத்த பார்த்தாவே இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் வரும். ஓகேங்களா? அதனால இந்த டைரக்ட்டா அந்த லக்னத்த பார்த்தாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் கரெக்ட்டா இருக்குமான்னா, கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லலாம். ஓகே சார். அப்போ லக்னம்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அடிப்படையா கொண்டு தான் ஜோதிடமே பார்க்கணும். ஓகேங்களா. நட்சத்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒரு நட்சத்திரத்துல ஒரு சந்திர பகவான் இருப்பார். அதுதான் நட்சத்திரம்னு சொல்றோம். அது அக்யூரசியா, லக்னம் அக்யூரசியானா லக்னம் தான் அக்யூரசின்னு சொல்றோம். ஓகே சார். இப்போ இயற்கையான ஒரு பிரசவத்துல குழந்தை பிறக்கும்போது அந்த லக்னம் சரி. ஆனா நெறைய பேர் இப்போ வாண்டடாவே இந்த டைம்ல தான் எங்களுக்கு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லக்னத்துல குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆப்ரேட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி பலன்கள் குடுக்கும்? இப்போ நம்ம வந்து கேட்பா நம்மகிட்ட வந்து நீங்க டைம் வந்து எடுத்து தர முடியுமா? இந்த டைம் எடுத்து தர முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் டைம் அக்யூரேட்டா ஃபிக்ஸ் பண்ணா கூட, அந்த டைம்ல திடீர்னு வந்து வாட்டர் ட்ரெயின் ஆயிடுச்சு சார். திடீர்னு குழந்தை வந்து ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும் சார். அப்படின்னு இந்த டைமே மாத்தக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வுக்கு இது எல்லாமே வந்து ஆண்டவன்கிட்ட தான் இருக்கு. ம். ஓகேங்களா? அந்த மாரி நம்ம குடிக்கிற டைம்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா சில விஷயங்கள் நடக்குமான்னா நடக்காது. ம். ஓகேங்களா? நம்ம என்னதான் டைம் கரெக்ஷன் பண்ணி குடுத்தாலும், அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம டைம் கரெக்ஷன் பண்ணி நம்ம டைம் எல்லாம் வச்சு குடுக்கலாம். ம். குடுத்தால் கூட இந்த மாரி வந்து கேட்பாங்க. ம். வந்து கேட்கும்போது, அது எப்போ வந்து சரியா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சரியாவே வராது. குழந்தை எப்போ பிறக்கணும்னு இருக்கோ, அந்த டைம்ல தான் அந்த குழந்தை பிறப்பதற்கு உண்டான தன்மையே அந்த டைம்ல தான் வரும். ம். நீ என்னதான் டைம் கரெக்ஷன் பண்ணி குடுத்தா கூட, இந்த டைம்ல நல்லா இருக்கு சார்ன்னு சொன்னீங்கன்னா கூட, அதுக்கு முன்னாடியோ, பின்னாடியோ தான் பொறக்குமே தவிர, எக்ஸாக்ட்டா அந்த டைம்ல சில டைம் 3 நாள் நம்ம குறிச்சு குடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். குறிச்சு குடுத்தால் கூட 3 நாளைக்கு முன்னாடியே குழந்தை பொறந்துரும். ம். அது குறிச்சு குடுக்குற டைமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் பெர்ஃபெக்ட்டா டைம் வச்சு குடுத்தா கூட, அந்த டிசிஷன் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவன்கிட்ட தான் இருக்கு. அதனால இது குறிச்சு குடுக்கலாம். ஆனா குறிச்சு குடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தை எப்போ பிறக்கணுமோ, ம். டாக்டர் ஒரு டேட் டிசைட் பண்ணுவோம். ம். நம்ம என்ன பண்ணுவோம் 8ஆம் பாவத்த பார்த்து 8ஆம் பாவத்துல இந்த கிரகம் இருக்கு, 6ஆம் பாவத்துல இந்த கிரகம் இருக்கு அப்படின்னு பார்த்து ஒரு டைம பிரிச்சு குறிச்சு குடுப்போம். அந்த மாரி நிகழ்வுகள் வந்து கரெக்ட்டா அது அமையுமான்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வருமான்னா வரும். ஓகேங்களா. பிரச்சனை இல்லாத ஒரு குழந்தை வந்து பிறக்குமா? அப்படின்னா, வரவே வராது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இப்ப இந்த மாசம் வந்து சூரியனும், சனியும் வந்து மீன ராசியில இருக்காங்க. ம். ஓகேங்களா. இந்த மாசம் ஃபுல்லா பங்குனி மாசம் சூரியனும், சனியும் மீன ராசியில தான் இருப்பாங்க. ம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஏதாவது நம்ம குறிச்சு குடுத்தா மாத்த முடியுமா? அந்த சூரியன், சனிய? மாத்த முடியாது. மாத்த முடியாது. ம். ஓகேங்களா. எந்த லக்னம் எடுத்தாலும் ஏதாவது சின்ன, சின்ன குறைகள் இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கு. ஏன்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு பர்த் எடுக்குது இந்த இந்த இடத்துல எல்லாருக்குமே 6ஆம் பாவம், 8ஆம் பாவம் வரும். ம். 12 லக்னத்துக்கு 6ஆம் பாவம், 8ஆம் பாவம் வருமா? வராதா? வரும். நெறைய பேருக்கு வந்து என்ன கேள்வி இருக்குன்னா, 6ஆம் பாவம், 8ஆம் பாவம் இல்லாம ஏதாவது நடக்குமா? இல்ல. எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும். ஓகே. ஓகேங்களா. எல்லாருக்குமே ஒரு சூழ்நிலைகள் இருக்குமா? அதனால இதெல்லாம் இல்லாம ஏதாவது கிடைக்குதா? அப்படின்னா இல்ல. அது மாரி ஒரு நிகழ்வே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு 6 இப்ப மேஷ லக்னத்துக்கு 6ஆம் பாவம், 8ஆம் பாவம் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். ம். அதே மாரி ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் பாவம், 8ஆம் பாவம் இருக்குமா? இருக்கும். இது வந்து நம்ம இத வந்து எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு நிகழ்வே கிடையாது. ம். இந்த ஜென்மத்தில இந்த குழந்தை இந்த பூமியில வந்து பிறக்குது அப்படின்னு சொன்னாவே, எல்லாத்துக்குமே ஒரு நிகழ்வு இருக்கும். ஓகே. ஓகேங்களா. ஒரு 6, ஒரு 8 இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அதனால நம்ம இதெல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம வந்து நம்முடைய முடிவுகள்ல நம்முடைய மூளைய வச்சு நம்ம ஏதாவது நம்ம மாத்திடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ம். இதுக்கு மேல ஒரு பிளான் நடக்குதுல்ல. கண்டிப்பா. அது ஃபைனலா அந்த பிளான் தான் ஜெயிக்கும். ம்.